ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு மாமி பாவம் சேனல். நம்ம சேனலில் குக்கிங் செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாலியாக சமைக்கலாம் அண்ட் எப்பயும் சமைக்கலாம் பன்னீர் மசாலா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் மசாலா செய்கிறதுக்கான பொருட்களை பார்த்துடலாம். 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கோம், 10 முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 10 மிளகு எடுத்திருக்கோம், சிறிதளவு இஞ்சி, 4 பூண்டு எடுத்திருக்கோம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க, 3 தக்காளி, 3 வெங்காயம் நார்மல் சைஸில் நறுக்கி வச்சுருக்கோம், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க, பேன் எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் சமையல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 10 மிளகு, 4 பூண்டு, இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அது ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க 3 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி விட்டுட்டே இருங்க. நறுக்கி வச்ச 3 தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை ஸ்மெல் வராத வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் எண்ணெயில் நல்லா வதங்கிட்டே இருக்குது. ஸோ வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும், தக்காளி நல்லா வதங்கணும், பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அதை வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி வதக்கி விட்டுட்டே இருங்க. முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 10 முந்திரி எடுத்துருக்கோம். இந்த டிஷ்ஷில் முந்திரி நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டாலுமே ரொம்ப ஃப்ளேவர் தரும். இப்போ முந்திரி ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். ஓகே, எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆற விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பேன் எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் அப் ஆன உடனே நம்ம பிரியாணி வாசனை பொருட்கள் எடுத்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா லவங்கம், பட்டை அண்ட் பிரிஞ்செல்லாம் இருக்குது, ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இன்ஸ்டன்ட் பன்னீர் மசாலா. ஸோ கடையிலேயே ரெடிமேடாக நம்ம பன்னீர் வாங்கியிருக்கோம், அதை வச்சு தான் நம்ம ஒரு மசாலா இன்றைக்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். வீட்லேயே எப்படி பன்னீர் தயாரிக்கலாம் அப்படிங்கிறது ஃபியூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி டைப்பில் வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சுகரோட ஸ்வீட்னஸ் வந்து பன்னீருக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரிசம் எடுத்து கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். நீங்கள் இந்த இடத்துல சிக்கன் மசாலா பவுடர் ஆட் பண்ணாலுமே நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அண்ட் நம்ம போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸோட பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டன்ட் பன்னீர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். நம்ம வந்து 200 கிராம் எடுத்துருக்கோம். பன்னீரை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேனை மூடி வச்சு மூடிடலாம். ஜஸ்ட் ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். குழம்போட எசன்ஸ் எல்லாமே பன்னீரில் நல்லா வந்து மெர்ச் ஆகணும். ஸோ அதனால் ஒரு 3 to 5 மினிட்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா வெல் குக் ஆகிடும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அண்ட் சூப்பராக வந்து நல்லா குக் ஆகிருக்கு. மசாலா எசன்ஸ் எல்லாமே பன்னீரில் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ இந்த டைமில் ஜஸ்ட் நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க அண்ட் உடையாமல் இப்படி கலக்கி விடுங்க. அவ்வளோதாங்க, ஜாலியாக சமைக்கலாம், எப்பயும் சமைக்கலாம் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். 200 கிராம் பன்னீர் 75 ருபீஸாக எல்லா கடையிலையும் அவைலபிளாக இருக்குது. நீங்களும் போய் பன்னீர் வாங்கி சூப்பராக சமைச்சு எப்படி இருந்தது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபென்டாஸ்டிக் டேஸ்ட்டில் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு.
கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ், கேரட் டிஷ்ஷஸ், கிராஃப்ட் ஒர்க்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? அப்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.